नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात् देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. Divya in Swarga. This is chapter 2. So in that we are going to the text 1. Shri Parikshitu Vacha Prasasya Tam Maharajam Swargato Munir Aikshata Rajamanam Sabha Madhye Vishnum Deva Gane Ritam. Parikshit said, after glorifying the great king Narada, went to Swarga. There, in the assembly, he saw Lord Vishnu in all his brilliance, surrounded by hosts of devatas. ஸோ பரீட்சித் மகாராஜ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஆஃப்டர் குளோரிஃபைங் த கிரேட் கிங் நாரதா வென்ட் டு ஸ்வர்கா. இப்போ நாரத முனி வந்துட்டு இப்போ பிரயாக பிராமணா கிட்ட இருந்து இப்போ என்ன பண்ணாரு, ராஜா கிட்ட போனாரு. ராஜாவை வந்துட்டு குளோரிஃபை பண்ண வாட்டிக்கு ராஜா கிட்ட இருந்து இப்போ நாரத முனிவர் வந்துட்டு ஸ்வர்க்கத்துக்கு கிளம்புறாரு. ஸ்வர்க்கத்துக்கு போறாரு. ஸ்வர்க்கத்துக்கு போனதையும் போனதையும் அவர் அசம்பிளில லார்ட் விஷ்ணு விஷ்ணுவ பார்க்கிறார். இன் ஆல் ஹிஸ் பிரில்லியன்ஸ் சரௌண்டட் பை ஹோஸ்ட் ஆஃப் தேவதாஸ். ஸோ தேவதாஸ் எல்லாரும் புடைசூழ விஷ்ணு நடுவுல உட்கார்ந்து இருக்கிறத, பிரில்லியண்டா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். கமெண்ட்ரி. ஹேவிங் கான் டு ஸ்வர்கா, நாரதா சா விஷ்ணு இன் த அசம்பிளி. ஸோ ஸ்வர்க்கத்துக்கு நாரதர் வந்துட்டு போன வாட்டிக்கு நாரதா சா விஷ்ணு இன் தி அசம்பிளி. இப்போ so inga Narada is going there. You just see Swarga. Swargakku poraru. You can see the pictures where Narada is going to the Swargalokas போறார். So இப்போ நம்ம செகண்ட் பிக்சருக்கு போலாம். செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு போலாம். விசித்திர கல்ப த்ரும புஷ்பமாலா விலேப பூஷ வசனாமிருதாத்யை சமார்ச்சிதம் திவ்யதரோப சாரை சுகோ பவிஷ்டம் கருடஸ்ய பிரஷ்டே விசித்திர கல்ப த்ரும புஷ்பமாலா விலேப பூஷ वसनामृताद्यै समार्चितं दिव्यतरोपचारे सुको पविष्टं गरुडस्य प्रस्थे. Translation. He was decorated with sandalwood pulp, divine ornaments and clothing, and a garland made of varied flowers from desire trees. இப்போ விஷ்ணு வந்துட்டு எப்படி அங்க உட்கார்ந்து இருந்தார்னா, அப்படியே அவர் வந்துட்டு சந்தனத்தை தேய்ச்சி அவருக்கு அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே வந்துட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். ஸோ அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ல அப்படியே மின்னறார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு பியூட்டிஃபுல் கார்லண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. அது அது வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிசைர் ட்ரீஸ். நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்கக்கூடிய டிசைர் ட்ரீஸ்ல இருந்து வர்ற ஃப்ளவர்ஸ அவர் அதுல பண்ண கார்லண்ட அவர் போட்டுட்டு இருக்கார். சிட்டிங் கம்ஃபர்டபிளி ஆன் கருடாஸ் பேக், ஹி வாஸ் வர்ஷிப்ட் பை செலஸ்டியல் ஆஃபரிங்ஸ். இப்போ கருடனோட பின்னால உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவருக்கு செலஸ்டியல் ஆஃபரிங்ஸ், செலஸ்டியல்னா சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஆஃபரிங்ஸ அவர் ஏத்துக்கிறாரு. அவங்க எல்லாம் வர்ஷிப் பண்றாங்க தேவதாஸ் எல்லாம். ஸோ இந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளவு அழகா கார்லண்ட் போட்டுட்டு இருக்காரு. விஷ்ணு கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அழகா அவருக்கு ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருக்க அந்த கார்லண்ட் அது வந்துட்டு டிசைர் ட்ரீஸ்ல இருந்து வந்த ஃப்ளவர்ஸ்னால பண்ணப்பட்டது. பியூட்டிஃபுல்லா இருக்காரு விஷ்ணு.
இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பிக்சரும் நமக்கு இருக்கு. ஸோ எப்படி வந்துட்டு கருடன் வந்துட்டு கருடன் மேல விஷ்ணு வரப்ப இந்த மாதிரி வருவார். எப்படி ஆ கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கோசரம் வந்தப்போ, ஆ விஷ்ணு இந்த மாதிரி வந்திருக்கிறார். எவ்வளோ அழகா வரார். ஓகே. இப்போ இது கமெண்ட்ரி படிக்கலாம். 4 வெர்சஸ் 2 to 5 இந்த 2nd வெர்ஸ், 3rd வெர்ஸ், 4th வெர்ஸ், 5th வெர்ஸ் டிஸ்கிரைப் விஷ்ணு. இந்த 4 பதங்களும் விஷ்ணுவ டிஸ்கிரைப் பண்ணுது. The Lord was being worshipped by 16 or 64 articles. உபச்சரே. ஸோ பகவான் வந்துட்டு 16 ஐட்டம்ஸ்னால வர்ஷிப் பண்றாங்க. One should see Vishnu Bhakti Chandrodaya and other scriptures for details of such worship. ஸோ நம்ம விஷ்ணு பக்தி சந்திரோதயாங்கிற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கிரிப்சர்ஸ் வழியா நாம இந்த மாதிரி வர்ஷிப்ப நம்ம பார்க்கலாம். அந்த மாரி ஸ்கிரிப்சர்ஸ்ல இப்படி விஷ்ணுவுக்கு பண்ணக்கூடிய அந்த 64 ஐட்டம்ஸ் வச்சு பண்ணக்கூடிய அந்த வர்ஷிப்ப பத்தி விவரமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த புக் பேர் வந்து விஷ்ணு பக்தி சந்திரோதயாங்கிற புக்ஸ். அந்த மாதிரி புக்ஸ்ல இத பத்தி கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க, கருடன் மேல விஷ்ணு இருக்கிறாரு. அப்போ தேவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆஹ் எந்த மாதிரி செலஸ்டியல் ஆஃபரிங்ஸ் யஜ்யத்துல இருந்து யஜ்யத்துல போடக்கூடிய எல்லா எல்லா ஆஃபரிங்ஸும் விஷ்ணுக்கே போய் சேருது. ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இங்க நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டெக்ஸ்டுக்கு போயிடலாம். பிரகஸ்பதி பிரம் பிரபிருத்திபிஹி பிரகஸ்பதி பிரபிருத்திபிஹி ஸ்தூயமானம் மகர்ஷிபிஹி லால்யமானம் ஆதித்யதான் ஹர்ஷயந்தம் பிரியோக்திபிஹி பிரகஸ்பதி பிரபிருத்திபிஹி स्तूयमानं महर्षिभिः लाल्यमानम् आदित्यतान् हर्षयन्तं प्रियोक्तिभिः. Brihaspati and other great sages praised his glories and Mother Aditi pampered him. ஸோ இந்த லைன்ல அதித்தி தான் வந்துட்டு லார்ட் விஷ்ணுவோட அம்மா அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க இந்திரலோகத்துல ஒரு டைம் வந்துட்டு ஒரு மாதாஜி கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லா லோகங்கள்லயும் விஷ்ணு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொர்க்க லோகத்திலேயே விஷ்ணு இருக்கிறார். இங்க வந்துட்டு இந்திரனோட தம்பியா விஷ்ணு அங்க அதித்தியோட செகண்ட் சன்னா அங்க விஷ்ணு இருக்கிறாரு. அவர் தான் வாமன தேவர். ஸோ பிரகஸ்பதி அண்ட் அதர் கிரேட் சேஜஸ் பிரேஸ் இஸ் க்ளோரிஸ். ஸோ அந்த மாதிரி அவர் விஷ்ணு வந்துட்டு இங்க வந்திருக்கிறப்போ இந்த சொர்க்க லோகத்துல இருக்கிறப்போ அவருடைய க்ளோரிஸை வந்துட்டு கிரேட் சேஜஸ் எல்லாம் அங்க இருக்கிற கிரேட் சேஜஸ் பிரகஸ்பதி இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விஷ்ணுவா புகழ்றாங்க. He gave joy to each of them with his affectionate words. இப்ப வந்துட்டு விஷ்ணு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அபரிமிதமான கருணையினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அஃபெக்ஷனேட் வேர்ட்ஸோட இவங்க கிட்ட தன்னுடைய கருணையை காமிக்கிற அளவுக்கு பேசுறாரு. He was pampered by his mother Aditi. ஸோ பேம்பர்ட்னா அப்படியே தலையை தடவிட்டு அவங்க ஆசையா அன்போட பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க விஷ்ணுவை. He was satisfied with the soft touch of her hand. ஸோ அதித்தி அம்மா, அதனால அவங்க எப்பயுமே அம்மாவோட அந்த ஃபீலிங்ஸை விஷ்ணுவா இருந்தாலும் சரி அவங்க தன்னோட ஃபீலிங்ஸை இப்படிதான் காமிக்கிறாங்க. ஸோ he was satisfied. விஷ்ணு is satisfied with the soft touch of her hand. He gave joy to the devatas and great sages with his affectionate words. ஸோ தேவதாஸ்க்கு ஜாய் கொடுக்குறாரு, கிரேட் சேஜஸ்க்கும் அவரோட அஃபெக்ஷனேட் வேர்ட்ஸ்னால அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறாரு விஷ்ணு. ஸோ இங்க பார்த்தா தேவதாஸ், நாரதர், இப்ப நாரதர் போயிருக்காரு இல்லையா விஷ்ணுவை தரிசனம் பண்றதுக்கு, எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுறாங்க. விஷ்ணு அவங்களுக்கெல்லாம் நல்ல அஃபெக்ஷனேட் வேர்ட்ஸோட கருணை கொடுக்குறாரு. Text 4. சித்த வித்யாதர கந்தர்வா
शरोभिर्विविधैस्तवैः जय शब्दैर्वाद्यगीता नृत्यैश्च परितोषितम् सिद्धविद्याधर गन्धर्वा शरोभिर्विविधैस्तवैः जय शब्दैर्वाद्यगीता नृत्यैश्च paritoshitam. Translation: Siddhas, Vidyadharas, Gandharvas, and Apsaras recited prayers. They cried Jaya and sang, danced, and played instruments all for his pleasure. So, சித்தர்கள் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் அப்சரர்கள் இவங்க எல்லாரும் எவ்வளோ அழகான பிரேயர்ஸ் எல்லாம் விஷ்ணுக்கு பாடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த சித்தர்கள் சித்தாசு வித்யாதராசு கந்தர்வாசு அப்சராஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு சொர்க்கலோகத்துல இருக்கிறவங்க, ஹெவன்ல இருக்கிறவங்க. இவங்க வந்துட்டு எந்த மாதிரி பிரேயர்ஸ் சொல்லி அதுக்கப்புறமா நம்மளாம் இப்ப ஜெயா ஜெயா சொல்றோம் இல்லையா, அதே போல அவங்க ஜெயா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேயர்ஸ்ல படிச்சு புருஷ சுத்தம் அந்த மாதிரி பிரேயர்ஸ் எல்லாம் படிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த வீணை எல்லா வாத்தியங்களாலையும் அழகா வாசிச்சு எல்லாத்தையும் அவருடைய பிளஷர்க்கோசரம் பண்றாங்க, விஷ்ணுவோட சந்தோஷத்துக்கோசரம் பண்றாங்க. Commentary: he was pleased with prayers offered by Siddhas and others. The Siddhas uttered Jaya Jaya and the Vidyadharas played instruments, Gandharvas sang and Apsaras danced. So அங்க இருக்கிற அந்த ஹெவன்ல இருக்கிற எல்லோரும் இந்த மாதிரிலாம் பக்தி பண்றாங்க. இப்ப வந்துட்டு சித்தாஸ் அப்புறம் வித்யாதராஸ் கந்தர்வாஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜெய ஜெய அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க, அந்த பிரேயர்ஸ் கொடுக்குறாங்க. வித்யாதராஸ் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றாங்க, கந்தர்வாஸ் வந்துட்டு பாட்டு பாடுறாங்க, அப்சராஸ் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ சித்தாஸ் வந்துட்டு பிரேயர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இந்த அவ்வளவு அழகா வந்துட்டு இங்க இத்தனை பேரும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அதித்தி வந்துட்டு அவரை வந்துட்டு தலையில தடவி கொடுத்து பேம்பரா செல்லமா தன்னோட செல்லத்தை கொடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த அழகுல அங்க அவருக்கு இது நடந்துட்டு இருக்கு, வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்க எப்படி இந்த அப்சராஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி வித்யாதராஸ் எல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஸோ பிரேயர்ஸ் படிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம இந்த பிக்சர்ஸ் நம்ம என்ன வந்துட்டு நம்ம படிக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணிக்கிறதுக்கோசரம் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த பிக்சர்ஸ் வழியா நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ தட் நம்ம அந்த சீனுக்கு போகலாம். அதனால ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸோ ஹியர் ஆல்சோ we are having one more picture. Just a minute. So this picture also shows how they are playing the instruments for Vishnu. So idu another picture. Now we'll go for the fifth text. Sakrayabhyam uchoktya daitebhyo datatam dhrutam kirtyarpyamanam tambulam Charvantam Leelayagratam Sakrayabhyam Uchoktya Daityebhyo Datatam Drudam Kirtyarpyamanam Tambulam Sarvantam Leelayahritam. Translation: in loud voice, the Lord assured Indra that he need not be afraid of the Daityas. Daityasna Asuras. So, இந்த அசுராஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா
எப்ப பாரு இந்த தேவதாஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்திரா வந்துட்டு இப்போ இதனால எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிறார். தன்னோட பொசிஷன் போயிடுமா? தன்னோட சீட் போயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா எப்பவும் பயந்துட்டே இருக்காரு. அப்போ இந்திரனோட தம்பியா இருக்கிற விஷ்ணு, உபேந்திரா ஆ இந்திராவோட தம்பியா இருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்றாரு விஷ்ணு, தன்னோட கைகள உயர்த்தி பெரிய குரல் எடுத்து சொல்றாரு. "பயப்படாத அண்ணா, நான் இருக்கிறேன்." ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்பயுமே அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டே இருக்காரு. "நான் இருக்கிறப்ப நீ பயப்படவே பயப்படாத அண்ணா. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் இந்த தைத்தியாஸ் எல்லாம்." அப்படின்னு சொல்றாரு. கீர்த்தி தேவி. யார் இவங்க? கீர்த்தி தேவி வந்துட்டு நமக்கு விஷ்ணுவோட வைஃப். அ லக்ஷ்மி தேவிய தான் கீர்த்தி தேவின்னு இங்க சொல்றாங்க. ஆஃபர் த லார்ட் பீட்டில் நட். ஆ தாம்பூலம் குடுக்குறாங்க அவங்க. ஸோ விச் ஹி கிரேஸ்ஃபுல்லி அக்செப்டட் அண்ட் ச்யூட். அது வந்துட்டு ரொம்ப அ ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்றாரு. அத வந்துட்டு ச்யூ பண்றாரு வாயில போட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கமெண்ட் இது பாருங்க இங்க. ஆ கருடன் மேல இப்போ விஷ்ணுவும், லக்ஷ்மியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்துட்டு இங்க வந்துட்டு லக்ஷ்மி தேவி விஷ்ணுக்கு பலவிதமா சர்வீஸ் பண்றாங்க. பலவிதமா அவங்க சர்வீஸ் பண்றாங்க. ஆனா, அதுல வந்துட்டு இது ஒரு விதமான சர்வீஸு. ஆ எப்பவுமே நம்ம பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி வந்துட்டு விஷ்ணுவோட பாதத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஆ லக்ஷ்மி தேவி வந்துட்டு அ அந்த மந்தார மலைய கடையிறப்ப வந்திருக்காங்க. அவங்க அ விஷ்ணுவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ ஸோ கமெண்ட்ல போலாம். He made Indra free of fear of the demons by his loud statements. Do not fear the demons. நல்ல பெருசா வெளமா சொல்றாரு. நீங்க டீமன்ஸ்க்கு பயப்படவே பயப்படாதீங்க அப்படின்னு தேவதாஸ் கிட்ட சொல்றாரு. Killing them I will protect you. உங்கள எல்லாம் நான் காப்பாத்துறேன். இந்திரன் கிட்ட மெயினா சொல்றாரு. நீ கவலையே படாதன்னா, நான் உன்ன பாத்துக்கிறேன். கவலைப்படாத. எத்தன டிமண்ட்ஸ் வந்தாலும் நான் உங்கள எல்லாம் கொன்னு போட்டு உங்கள நான் வந்துட்டு புரொடெக்ட் பண்ணுவேன். வைல் கிளியர்லி சேயிங் திஸ். நல்லா கிளாரிட்டியா, கிளியரா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு விஷ்ணு. ஆ நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயமே வேண்டாம். He had his right lotus hand raised in a special gesture. அந்த ரைட் லோட்டஸ் ஹேண்ட அவர் எப்பயுமே அவங்களுக்கு வந்துட்டு புரொடெக்ஷன் குடுக்குற மாதிரிக்கு கைய காமிச்சுட்டே இருக்கிறார் எப்பயுமே. நம்ம பார்க்கலாம் நம்மளோட கோயில்ல ராதா ராணியே ரைட் ஹேண்ட உயர்த்தி அந்த மாரி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அ அ எப்பயுமே வந்துட்டு கருணை குடுக்குற பாவத்தோட அந்த கைய வந்துட்டு வச்சுட்டு இருக்கிற மாரி நம்மளோட கோயில்ல இருக்கிற ராதாராணி டெய்டி எப்படி இருக்காங்களோ, அந்த மாரி விஷ்ணு கைய உயர்த்தி எல்லாருக்கும் ஆ எப்பவுமே நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த 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 ஒரு முத்திரையாலேயே காமிக்கிறார். கீர்த்தி, விஷ்ணுஸ் வைஃப் ஆஃபர்ட் ஹிம் பீட்டில் நட். நான் புரொடெக்ஷன் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு விஷ்ணு. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு விஷ்ணுவோட வைஃப் கீர்த்தி தேவி அவங்க வந்துட்டு அவருக்கு தாம்பூலத்த குடுக்குறாரு. ஹி டுக் இட் கிரேஸ்ஃபுல்லி வித் ஹிஸ் தம்ப் அண்ட் 4 ஃபிங்கர். ஸோ தம்ப் ஆ ஆ கட்ட விரலும், ஆ அதுக்கப்புறம் அந்த 4 ஃபிங்கரும் சேர்ந்த அந்த அந்த 2 விரலால அழகா ஸ்வீட்டா அவங்க கிட்ட இருந்து அந்த தாம்பூலத்த வாங்கி வாயில போட்டுக்கிறாரு நம்ம விஷ்ணு. Though Narada's discussion with Indra is a main aim, rather than seeing Vishnu at the beginning reveals Vishnu's special greatness, since Vishnu is most prominent among the Devatas. நாரதா வந்துட்டு உண்மையா வந்திருக்காரு எதுக்கு? இப்ப நம்ம கதை எங்கேயோ போயிட்டு இருக்கே. இங்க நடுவுல விஷ்ணு வந்துட்டாரே! அப்படின்னு நம்ம யோசனை பண்றதுக்குள்ள அவங்க கதைக்குள்ள போறாங்க. ஸோ ஆக்சுவலி நாரதா வந்திருக்காரு இந்திரன் கிட்ட, "நீ தான்ப்பா பெரிய டிவோட்டி. நீ தான் அ அ பகவானுடைய கருணைக்கெல்லாம் பாத்திரமானவன்." அப்படின்னு அத பத்தி ஆ பேசுறதுக்கோசரம் வந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, ஆ ஆ நடுவுல வந்துட்டு இங்க விஷ்ணுவோட தரிசனம் முதல்ல நாரதருக்கு கிடைச்சிருச்சு. சோ விஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சதும் நல்லதுக்கே. சோ பிகினிங்லயே அவருக்கு அங்க சொர்க்கத்துல நுழைஞ்சதுமே விஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆ ஆ அந்த நாரதருக்கு வந்துட்டு தேவதாஸ்க்கும் ஆ தேவதாஸ்க்கும் இந்திரனுக்கும் எந்த அளவுக்கு
ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கிட்டு அங்க விஷ்ணு உட்கார்ந்துருக்காரு, நடுவுல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது ஆக்சுவலி பாக்குறதுக்கு இந்திரன் தான் வந்துட்டு நமக்கு தேவேந்திரன், அவர் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலி அங்க பரிபாலனம் பண்றது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தேவதாஸ்க்கு, இந்திரனுக்கு, இதெல்லாமே விஷ்ணு தான். சோ அத வந்துட்டு அங்க பார்த்துட்டு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு நாரதர். சோ தட்ஸ், ஏன்னா நாரதர் வந்துட்டு தேவ ரிஷி, அவர் அங்கேயே இருக்கிறவர் தான். இருந்தாலும் இப்ப அவர் எந்த மூட்ல வந்திருக்கிறாருன்னா, இந்த பிரயாக் பிராமணா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ராஜா சவுத் இந்தியன் கிங் அவர்கிட்ட பேச்சு கேட்டுட்டு, இப்போ அ இ இவரோட நாரதரோட ஒன்லி கொஸ்டின் என்னன்னா, எப்படியாவது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க யாருன்னு அந்த மிக மிக உயர்ந்த அந்த பகவானோட கருணைக்கு பாத்திரமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது. சோ நான் கண்டுபிடிச்சுட்டேன். அது வந்துட்டு இந்திரன் தான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இப்ப அவர் இருக்கிறார். அதனால அந்த ஃபீலிங்கோட இங்க வந்திருக்காரு. Thus, this description is given. Of course, it also shows Vishnu's special mercy to Indra. So நேரடியா இந்திரன் வந்துட்டு அவருக்கு எல்லா வர்ஷிப்ஸையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு, எல்லா ஆஃபரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அத வந்துட்டு நேர்ல உட்கார்ந்து பகவான் ஏத்துட்டு இருக்கிறார். சோ இதெல்லாம் பாக்குறப்போ இந்திரன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது வந்துட்டு நாரதருக்கு இன்னுமே அது ஃபர்ஸ்ட் கிளாஸா அவருக்கு ஓகே, நம்ம கணிச்சிட்டு வந்தது கரெக்ட் தான். நான் நமக்கு வந்துட்டு இந்திரன் தான் கிருஷ்ணரோட, விஷ்ணுவோட எல்லா கருணைக்கும் பாத்திரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே அவர் வந்துட்டார். The same should be understood in the descriptions of பிரம்மலோகா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரம்மலோகத்துக்கு போவார் நாரதர். அங்கேயும் இதே மாதிரிதான், இதே மாதிரி சீன் திரும்பியும் நடக்கும். சோ இப்ப நம்ம கொஞ்சம் பிக்சர்ஸ்க்கு போய் பார்க்கலாம். சோ இங்க லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இந்த அமிர்தா வரப்போ லக்ஷ்மியும் வராங்க, விஷ்ணுவ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு விஷ்ணுக்கு எந்த மாதிரிலாம் சேவை பண்றாரு, கருடன் வந்துட்டு எப்படி பாருங்க இருக்கிறாரு, நாரதர், தேவர்கள், சிவா, எல்லா தேவர்கள் எல்லாரும் எப்படி வந்துட்டு பிரம்மா எல்லாரும் எப்படி விஷ்ணுக்கு சேவை பண்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரிலாம் சேவை அவங்களுக்கு நடக்குதுங்கிறது. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, சோ இதுக்கு நெக்ஸ்ட் நமக்கு இங்க டெக்ஸ்ட் 6 இருக்கு. சக்ரம் ச தஸ்ய மகாத்மியம் கீர்த்தயந்தம் முஹுர்முஹுः ஸ்வஸ்மின் கிருதோபகாராம்ச்ச வர்ணயந்தம் மகாமூடா. சக்ரம் ச தஸ்ய மகாத்மியம் கீர்த்தயந்தம் முஹுர்முஹுः ஸ்வஸ்மின் கிருதோ பக்ஷாராம்ச்ச வர்ணயந்தம் மகாமூடா. Translation: repeatedly chanting the Lord's glories, Indra described with great joy how the Lord had helped him in the past. So, பகவானுடைய நாமங்களை குளோரிஃபை பண்ணிக்கிட்டு சாண்ட் பண்ணிக்கிட்டு இந்திரன் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா எப்படியெல்லாம் வந்துட்டு வாமன தேவர் அவருடைய தம்பி உபேந்திரா அவருக்கு விஷ்ணு எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு, ப்ரீவியஸ் டைம்ல பாஸ்ட் டைம்ல எல்லாம் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்தாரு. He also saw Indra who glorified the Lord, relating how the Lord was affectionate to his devotees. He also saw Indra who glorified the Lord, relating how the Lord was affectionate to his devotees. Indra described how the Lord helped him and how he received power over the 3 worlds which had been taken by Bali. பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா வந்து ஃபைட்டிங் பண்ணப்போ அப்படியே எந்த அளவுக்கு இந்திரனை அங்க இருந்த அந்த சூரிய தேவர், சந்திர தேவர், வாயு, அக்னி எல்லாரையும் அந்த போஸ்ட் விட்டு காலி பண்ணிட்டார். காலி பண்ணிட்டு அதுல அந்த டிமன்ஸ் எல்லாம் அந்த போஸ்ட்ல உட்கார வச்சுட்டார்.
ஸோ அவங்க இந்திரனோட அந்த சிம்மாசனம் போச்சு. இந்திரன் இவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வேலைக்காரங்க மாரி அங்க நிறுத்த வச்சுட்டாரு பலி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பலி. ஸோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அ ஸ்ரீ விஷ்ணு அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி பலியோட அ எப்படி வாமன தேவா மாறி அங்க வந்து அந்த பலி சக்கரவர்த்திய வந்துட்டு கன்னிங்கா அவர வந்துட்டு அ அ அடிபணிய வச்சாரு. சரணாகதி அடைய வச்சாரு. நமக்கு அது தெரியும். ஸோ 2 2 பாதத்தையால இந்த கீழோகத்தையும், மேலோகத்தையும் அளந்துட்டு, அப்புறம் இப்ப 3வது அடிய நான் எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. ஸோ பலி சக்கரவர்த்தி தன்னோட தலை மேல அவரோட பாத திருவடிகளை எடுத்துக்கிட்டாரு. அதனால பலியோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இல்லாட்டினா பலியினால அ எவ்ளோ பிரச்சனை வந்தது இந்திரனுக்குன்னா, சொல்ல முடியாத பிரச்சனையில அவர் மாட்டிட்டாரு. அதனால இப்போ அவ்ளோ பிரச்சனையிலருந்து நான் வந்துட்டு அவ்ளோ பிரச்சனையிலருந்து என்ன வந்துட்டு காப்பாத்தினாரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நன்றியோட நெனச்சு பார்க்குறாரு இந்திரன். ஆ எப்படி வந்துட்டு ஆக்சுவலி இன்னொன்னு சொல்றாரு. எப்பவுமே விஷ்ணு வந்து தன்னோட பக்தர்கள் மேல பக்த வத்சலனா இருந்து, அவரு அழகா அந்த எப்படி வந்துட்டு பக்தர்கள காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் தான். என்ன வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த பலி வந்துட்டு உலகங்களையும் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு பவர்ஃபுல்லா எல்லா அவர் வந்துட்டு அ எல்லாரையும் போஸ்ட் எல்லாம் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாரு எல்லாரையும். அந்த அக்னி தேவ் அவங்களெல்லாம். அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்கள வந்து காப்பாத்தினாருங்கிறத வந்து நன்றியோட சொல்றார். இப்ப டெக்ஸ்ட் 7 சஹஸ்ர நயனே அஸ்ருதாரா வர்சந்தம் ஆசனே ஸ்வியே நிஷன்னம் தத் பார்ஸ்வே ராஜந்தம் ஸ்வ விபூதிபிः சஹஸ்ர நயனேரஸ்ரு தாரா வர்ஷந்தம் ஆசனே आविश्ये आविये निषन्नं तत्पार्श्वे राजन्तं स्व विभूतिभिः. Translation. Indra, glorious with his own wealth, sat on his own throne next to the Lord, shedding tears of joy from his 1,000 eyes. இப்போ நமக்கு தெரியும் இந்திரனுக்கு வந்துட்டு சாபத்தினால அவருக்கு உடம்பு பூரா கண்ணா இருக்கும். ஸோ அத்தனை கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வழிதான் இந்திரனுக்கு. ஸோ அவர் வந்துட்டு இந்திரன் வந்துட்டு எங்க விஷ்ணுவோட அந்த அரியாசனத்துக்கு பக்கத்துல அவருக்கும் அரியாசனம் போடப்பட்டிருக்கு. அதுல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. விஷ்ணுக்கு கீழ உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் வந்துட்டு அவ்ளோ என்ன வந்துட்டு எப்படியெல்லாம் பகவான் காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அத ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சொல்லின்னு இருக்காரு. இங்க பார்க்கலாம். So Indra glorifies with this own own wealth sat on his own throne next to the Lord, shedding tears of joy from his 1,000 eyes. Indra was showering tears of joy. அந்த கண்கள்ல இருந்து அவருடைய உடம்பு பூரா இருக்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது இல்லையா? அது வந்துட்டு ஆனந்தத்து ஆனந்தத்தினால வந்த கண்ணீர். அவரு துக்கத்துல அழுவல, சந்தோஷத்துல அழறாரு. He was seated on a throne next to Vishnu. விஷ்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அரியாசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறார். He was glorious with his own wealth, chamaras, ornaments and vehicle. அவருக்கும் விஷ்ணுக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் இப்ப விஷ்ணுக்கு கருடன் தான் வாகனம்னா இவருக்கு ஐராவதம் வாகனமா இருக்கு. சோ அதே மாதிரி விஷ்ணுக்கு இருக்கிற மாதிரியே இவருக்கும் நாலா பக்கத்துல இருந்து சாமரா விசிறாங்க. அவரும் அழகா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கும் ஐராவதம் வந்துட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்கு அவரை தூக்கின்னு போறதுக்கு. சோ அவரும் குளோரியஸா விஷ்ணுக்கு நிகரா எல்லாம் அவரோட அண்ணாங்கிறதுனால அந்த குளோரியஸோட அவர் வந்துட்டு பக்கத்திலேயே இருக்கிறார். டெக்ஸ்ட் 8 அத விஷ்ணும் நிஜாவாசே கச்சந்தம் அனுகம்யதம் சபாயாம் ஆகதம் சக்ரம்
निजावासे गच्छन्तम् अनुगम्यतम् सभायाम् आगतं सक्रम् आशस्योवाच नारदः. As Lord Vishnu then proceeded to his own residence, Indra followed him for some distance and then returned to the assembly hall where Narada greeted him and began to speak. So விஷ்ணு வந்துட்டு இப்போ அவரோட பேலஸ்க்கு கிளம்புறாரு. அதாவது சொர்க்கலோகத்துல இதெல்லாம் நடக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு சொர்க்கலோகத்துல விஷ்ணு இருக்கிறாருங்கிறது இப்ப நமக்கு இதனால நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ விஷ்ணு வந்துட்டு அவருடைய அவருடைய அரண்மனைக்கு போறாரு. அப்போ இந்திரா வந்துட்டு கொஞ்சம் தூரம் அவர் பின்னாலேயே போய் அவரை வழி அனுப்பிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மரியாதையா திரும்பி வந்து அசெம்பிளி ஹால்ல வந்து திரும்பி உட்கார்றாரு. சோ தம்பி தானே போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்ல. அவரு இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா விஷ்ணுவை பின்தொடர்ந்து அவரை கொண்டு போய் அந்த பாதி அவர் பின்னால போய் அவரை வழி அனுப்பிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து நாரதர் கிட்ட பேசுறதுக்கு வரார். கமெண்ட்ரி. Narada spoke to Indra, who was so fortunate, who had returned to the assembly, since it was inappropriate to praise Indra. ஸோ நாரதா வந்துட்டு விஷ்ணு முன்னால நம்ம இந்திரனை வந்துட்டு பிரைஸ் பண்ணக்கூடாது இல்லையா? பகவான் முன்னால யாரையும் பிரைஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தார் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. இப்போ வந்துட்டு விஷ்ணு கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த சமயத்துல நாரதர் என்ன பண்றாரு? இந்திரன் கிட்ட ஃப்ரீயா பேசுறாரு. சோ அப்போ இந்திரனை புகழ்ந்து பேசுறாரு. டெக்ஸ்ட் 9. ஸ்ரீநாரத உவாச்ச கிருதானுகம்பதி கம்பிதஸ்த்வம் யத் சூர்ய சந்திர யமாதயः तवाज्ञाकारिणः सर्वे लोकपाला परे किं यु. श्रीनारद उवाच कृतानुकम्पितस्त्वां यत् सूर्यचन्द्र यमादयः तवाज्ञाकारिणः सर्वे लोकपाला pare kim you. Narada said, you have surely received the Lord's mercy, because devatas like Surya, Chandra and Yama, what to speak of the other rulers of planets, all obey your orders. So Narada said, you have surely received the Lord's mercy. லார்டோட மெர்சியே கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருக்குப்பா. விஷ்ணுவோட மெர்சி உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அத நான் கண்ணால பார்த்தேன். ஏன்னா சூரிய சந்திர யமா வாட் டு ஸ்பீக் ஆஃப் த அதர் ரூலர்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் ஆல் ஒபே யுவர் ஆர்டர்ஸ். ஸோ அவரோட கருணை உனக்கு எவ்வளவு அளவு கிடைச்சிருக்குன்னா சூரியன் சந்திரன் யமா இவங்க எல்லாரும் உன் கீழே கை கட்டி நின்னுட்டு இருக்காங்க. உன்னோட பேச்சை வந்துட்டு அப்படியே ஒபே பண்ணி இந்த பிளானட்ஸ் எல்லாம் ரூல் பண்றவங்க கீழ் லோகத்தை ரூல் பண்ற யமா சந்திரன் சந்திரன் வந்துட்டு சந்திர லோகத்தை ஆள்றாரு. சூரியன் சூரிய லோகத்தை ஆள்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸ பாத்துக்கிற தேவதாசே உன் கீழே கை கட்டி ஒபீடியண்டா உன்னோட ஆர்டர்ஸ வாங்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீ உன்னை எவ்வளோ உயர்ந்த இடத்துல விஷ்ணு உட்கார வச்சிருக்காருப்பா. சோ நீ வந்துட்டு நிஜமாவே பகவானுடைய கருணை உனக்கு தான் கிடைச்சிருக்கு. நீதான் பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவன். நீதான் வந்துட்டு பகவானுடைய கருணையை வாங்கிக்கிறதுக்கு ஃபுல்லா தகுதி வாய்ந்தவன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப புகழ்றாரு. கமெண்ட்ரி. Yat means because. Others indicates Vasus, Maruts and Rudras. What can one say about these others who all carry out your orders? So Vasus, Maruts, Rudras இவங்கெல்லாமும் உன்னோட பேச்ச கேக்குறாங்க. சோ இன்னும் மிச்சவங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருமே உன்னோட ஆர்டர்ஸ்க்கோசரம் கைய கட்டி முன்னால நின்னுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ டெக்ஸ்ட் 10க்கு போலாம். முனையோ ஸ்மாதிருஷோ வஷ்யாக ஸ்ருதயஸ்த்வாம் ஸ்துவந்திஹி ஜகத் ஈஷதயா யத்வம் தர்மா தர்ம फलप्रदः मुनयो अस्मादृशो वास्याः श्रुतयस्त्वां सुवन्तिः जगत् ईशतया यत्त्वं
dharma dharma phala pradaha. Sages like me are your subjects, and Vedas praise you as a lord of the universe, for you bestow the fruits of dharma and adharma. என்ன மாதிரி சேஜஸ் நாரதர் சொல்றார், என்ன மாதிரி முனிவர்கள் எல்லாம் உன்னுடைய உன்னுடைய சிட்டிசன்ஸ் சப்ஜெக்ட்ஸ், நாங்க வந்துட்டு உனக்கு கீழே இருக்கிற உன்னுடைய மக்கள், உன்னுடைய நாட்டுல இருக்கிற பிரஜைகள் நாங்க. வேதாஸ் வந்துட்டு உன்னை வந்துட்டு இவ்ளோ பெருமையா புகழ்றது இந்திரா. ஆஹ் அதே மாதிரி லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், உன்னை வந்துட்டு யூனிவர்ஸ்க்கே நீதான் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வேதங்கள் எல்லாம் புகழ்றது. ஃபார் யூ பெஸ்ட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தர்மா அண்ட் அதர்மா. தர்மா அதர்மா ரெண்டுத்தோட ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸோ எல்லாத்தையும் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீ தானே கொடுக்குற எல்லாருக்கும். அதனாலதான் உன்னை வந்துட்டு லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு எல்லாரும் உன்னை புகழ்றாங்க, வேதங்கள் எல்லாம் புகழ்து உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றார். கமெண்ட்ரி. The Srutis praise your position as Indra, since you are the controller of the universe. நீ வந்துட்டு இந்த ஃபுல் யூனிவர்ஸ்க்குமே நீ கண்ட்ரோலரா இருக்கிறதுனால ஸ்ருதிகள் எல்லாம் உன்னோட புகழ பாடுது இந்திரா. தட் இஸ் ப்ராப்பர், சின்ஸ் யூ கிவ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தர்மா அண்ட் அதர்மா இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெவன் ஆர் ஹெல். ஸோ நீ வந்துட்டு தர்மம் அதர்மம் இது ரெண்டையும் எல்லாருக்கிட்டையும் நிர்ணயம் பண்ணி அவங்க ஹெல்லுக்கு போகணுமா ஹெவனுக்கு வரணுமா நிர்ணயம் பண்றது நீ, அந்த ரிசல்ட்ஸை கொடுக்கறவன் நீ. அதனால உன்னை வந்துட்டு கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸா சொல்றது வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லை, அதுதான் ப்ராப்பரான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் 11. அஹோ நாராயணோ பிராத கனியான் யஷ்ய சோதரஹ சத்தர்மம் மானயன் யஷ்ய விததாதே ஆதரம் சதா. அஹோ நாராயணோ பிராத கனியான் யஷ்ய சோதரஹ சத்தர்மம் மானயன் யஸ்ய விததாதி ஆதரம் சதா. Translation. How amazing that Lord Narayana is your younger brother, born of the same womb. அதித்தியோட வயிற்றுல நீங்க 2 பேரும் பிறந்திருக்கீங்களே. நாராயணர் வந்துட்டு உனக்கு பின்னால பிறந்த உன்னோட தம்பி. இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு அமேசிங்கா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு இது கேட்கறதுக்கு. ஹானரிங் த கோட்ஸ் ஆஃப் சிவிலைஸ்டு பீப்புள், ஹி ஆல்வேஸ் ட்ரீட்ஸ் யூ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஸோ உலகத்து நீதிப்படி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதைகளையும் கொடுத்து அந்த அந்த ரெஸ்பெக்ட்ஸோட உன்னோட தம்பி வந்துட்டு தம்பியா விஷ்ணு இருந்தாலும் அவர் வந்துட்டு உனக்கு அண்ணனா உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதைகளையும் கொடுத்து உன்னை ரொம்ப ரெஸ்பெக்டோட நடத்துறாரு. இதெல்லாம் பாக்குறச்ச எவ்வளோ ஆனந்தமாவும் அற்புதமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிலாகிக்கிறாரு இந்திரனோட பொசிஷனை பத்தி. கமெண்ட்ரி. வாட் டு ஸ்பீக் ஆஃப் கண்ட்ரோலிங் த யூனிவர்ஸ், யூ கண்ட்ரோல் ஈவன் வாட் இஸ் பியாண்ட் த மெட்டீரியல் ரெல்ம். ஸோ யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்றதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நீ வந்துட்டு மெட்டீரியல் ரெல்ம் மெட்டீரியல் யூனிவர்ஸ் ஃபுல்லாவே நீ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்ட. ஹவ் அமேசிங். அஹோ, அஹோங்கிற வார்த்தையில அமேசிங் அற்புதம் அற்புதம் அப்படிங்கிறாரு நாரதர். நாராயணா த லார்ட் ஆஃப் ஆல் ஜீவாஸ் இஸ் யுவர் பிரதர். இந்த ஜீவன்களுக்குடைய எல்லா ஜீவன்களுக்குடைய நாதனான லார்டு விஷ்ணு, அவர் வந்துட்டு உனக்கு அண்ணா. ஸோ கம்மிங் ஃப்ரம் த சேம் மதர் அண்ட் யங்கர் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் அதித்தி ஒரே அம்மா, அம்மா வயிற்றுல இருந்து பிறந்த நீங்க 2 பேரும். அதாவது அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்திராவா நீ வந்துட்டு ஜீவா, ஆனா விஷ்ணு வந்துட்டு ஜீவா ஜீவா கிடையாது, அவர் பகவான். ஆனா நீங்க வந்துட்டு ஒரே வயிற்றுல இருந்து வந்திருக்கீங்களே. உங்க அதுவும் நீ வந்துட்டு அண்ணனாகவும் விஷ்ணு வந்துட்டு தம்பியாகவும் வந்திருக்கீங்களே, இது எவ்வளவு அதிசயமா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஹி ஃபாலோஸ் மானயன். மானயன், the code of civilized person, Sat Dharmam, of respecting his elder brother by words and giving protection. So Vishnu என்ன பண்றாரு,
நார்மல் உலகத்துல, நாகரிகமான உலகத்துல எப்படி வந்துட்டு ஒரு அண்ணாக்கு ஒரு தம்பி மரியாதை குடுப்பாரோ, அந்த மாதிரி உனக்கு அவர் வந்துட்டு மரியாதை குடுக்குறாரு. வார்த்தைகளாலயோ, அது மட்டும் கிடையாது. உனக்கு அவ்ளோ புரொடெக்ஷனும் குடுக்குறாரு. அ இந்த அளவுக்கு உனக்கு வந்துட்டு எல்லா இடத்துல இருந்து உனக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்பல்லாம் கூட அவரு வந்துட்டு உன் பக்கத்துல இருந்து உன்ன காப்பாத்துறேன்னு வேற சொல்றாரு. ஆ காப்பாத்துறாரு. ஒவ்வொரு சமயத்துல உன்ன வந்து எல்லா இக்கட்டுல இருந்தும் உன்ன காப்பாத்திடுறாரு. சோ இது அதிசயம். அஹோ! அற்புதம் அப்படிங்கிறார். டெக்ஸ்ட் 12. ஸ்ரீ பரீட்சித் உவாச்ச இத் இத்தம் இந்திரஸ்ய சௌபாக்ய வைபவம் கீர்த்தயம் முहुः தேவர்ஷிர்வாதயன் வீணாம் ஸ்லாகமானோ நனார்த்ததம். ஸ்ரீ பரீட்சித் உவாச்ச இத்தம் இந்திரஸ்ய சௌபாக்ய வைபவம் கீர்த்தயன் முहुः தேவர்ஷிர்வாதயன் வீணாம் ஸ்லாகமானோ நனார்த்ததம். Parikshit said, Narada thus profusely glorified the extreme good fortune of Indra. So நாரதா என்ன பண்ணாரு? இந்திரனோட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் குட் ஃபார்ச்சுனை அஹோ அஹோ அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரீம் குட் ஃபார்ச்சுன்னா எவ்வளோ மங்களகரமான அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் நீங்க அப்படின்னு இந்திரனை வர்ணிக்கிறார். As he chanted Indra's glories, he played his veena and danced. So, as he chanted Indra's glories, he played his veena and danced. So, அவர் வீணைய வாசிக்கிட்டே டான்ஸும் பண்றாரு. இந்திராவோட க்ளோரிஸ பாடிக்கிட்டே நாரதர். Narada praised Indra as being the best recipient of the Lord's Narada praised Indra as being the best recipient of the Lord's mercy according to the descriptions given by the king on earth. சோ இங்க என்ன பண்றாரு நாரதா, இந்திரனோட இந்திரனை வந்துட்டு கிருஷ்ணாவோட பகவானுடைய எல்லா கருணையும் கிடைக்கப்பெற்றவர்னு சொல்லிட்டு இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த இந்த யூனிவர்ஸ்க்கே நீ ராஜா, எர்த்துக்கு மட்டும் கிடையாது, யூனிவர்ஸ்க்கே நீ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழோகம் மேலோகம், அந்த யூனிவர்ஸ்னா நமக்கு 3 லோகங்கள் இருக்கு. பூமி, கீழ்லோகம், மேல்லோகம். சோ உலகங்கள். இது உலகங்களுக்கும் நீ ராஜா அக்கார்டிங் டு த டிஸ்கிரிப்ஷன்ஸ் given by the king on the earth. நம்ம கீழ இப்ப சொல்லி அனுப்பிச்சாரு இல்லையா நம்ம சவுத் இந்தியன் கிங், அது பிரகாரம் நீங்க லோகங்களுக்கும் ராஜா, நீங்க பூமிக்கு மட்டும் கிடையாது, நீங்க எல்லா லோகங்களுக்கும் லோகங்களுக்கும் ராஜா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வா பேசுறாரு. இப்போ நெக்ஸ்ட் 13th ஸ்லோகா. ततो अभिवाद्य देवर्षिम् उवाचेन्द्र सनेर्ह्रिया वोहो गन्धर्व कालाभिज्ञा किं माम् उपहसन् असि. ततो अभिवाद्य देवर्षिम् उवाचेन्द्र सनेर्ह्रियाः भू गन्धर्वो कलाभिगा किं माम् उपहसन् असि. Translation. Indra then welcomed Narada and in a soft voice humbly said, My dear Narada, expert in singing, why are you making fun of me? இவரு என்ன சொல்றாரு, நம்ம பூமியில இருக்கிற ராஜாவை விட இன்னும் இந்திரன் வந்துட்டு இன்னும் கூனி குறுகி போய் அவர் வெக்கத்தோட சொல்றாரு, என்ன ஏன் நீங்க வந்துட்டு ஜோக் பண்றீங்க? நீங்க உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என்ன பிடிச்சிட்டீங்களே ஜோக் அடிக்கிறதுக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு நீங்க எக்ஸ்பர்ட் இன் சிங்கிங், அத பத்தி கமெண்ட்ல வரும், பார்க்கலாம். சோ இவ்ளோ அழகா பாட்டு பாடுற நீங்க என்ன பத்தி இந்த மாதிரி கமெண்ட் குடுக்கலாமா? இந்த மாதிரி என்ன வந்துட்டு ஜோக் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அத வந்துட்டு ஒரு ஜோக்கா எடுக்குறாரு. சோ கமெண்ட்ரி.
It was not possible for a person who was expert in singing, Gandharva Kalabhigya, to tell lies to or make fun of another person. உங்கள மாதிரி இந்த அளவுக்கு பக்திய பத்தி பாட்டு பாடி வீணையில வாசிச்சுக்கிட்டு போற நீங்க, இந்த மாரி இன்னொருத்தர பத்தி பொய்யோ, இல்ல இன்னொருத்தர வந்துட்டு ஜோக் அடிக்கிறதோ பண்ணக்கூடாது இல்லையா? பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ, நீங்க எப்படி உங்க வாயால இந்த மாரியெல்லாம் பேசலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ வெட்கத்தோட ஃபீல் பண்ணி கேட்கிறார். தட் வாஸ் இந்திராஸ் இன்டென்ஷன் இன் அட்ரெஸிங் நாரதா ஆஸ் எக்ஸ்பர்ட் இன் சிங்கிங். பக்திய பத்தி எப்பயுமே பாடிட்டு இருக்கீங்களே, நீங்க உங்க வாயால என்ன இந்த மாரிலாம் ஆ அ தப்பா குளோரிஃபை பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா கேட்டுக்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் 14. அஸ்ய ந ஸ்வர்கராஜ்யஸ்ய விருத்தம் வேத்ஸி த்வம் ஏவ கிம் கதிவாரான் இதோ தைத்ய பீத்யாஸ்மாபிர்ன நிர்கதம் அஸ்ய ந ஸ்வர்கராஜ்யஸ்ய விருத்தம் வேத்ஸி த்வம் ஏவ கிம் கதிவாரான் ito daitya abhityasmabi na nirgatam. Are you not familiar with what ruling Swarga means? Don't you know how many times we devatas have had to flee Swarga in fear of the Daityas? உங்களுக்கு தெரியாதா? ஸ்வர்காவை ரூல் பண்ணல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தேவரிஷி நாரதரே? டோன்ட் யூ நோ ஹவு மெனி டைம்ஸ் வி தேவதாஸ் ஹேவ் ஹேட் டு ஃப்ளீ ஸ்வர்கா இன் ஃபியர் ஆஃப் த தைத்யாஸ். தைத்யாஸ்னா அசுராஸ். அசுரர்களோட பயத்துல நாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்தை விட்டுட்டு ஓட வேண்டி தேவதாஸ் ஓட வேண்டிய சூழ்நிலையில நாங்க தள்ளப்பட்டோங்கிறது எத்தனை வாட்டிக்கு நீங்க பார்த்திருக்கீங்க? நீங்களே பக்கத்துல இருந்து பார்த்திருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன்ல, அப்படி நான் வந்துட்டு அ பெஸ்ட் பர்சனா இருந்திருந்தா, நான் ஏன் ஓடணும் பயத்துல? ஸோ இந்த மாதிரி நான் ஓடிட்டு இருக்கேனே, இன்னும் பயத்துல, அ அசுரர்களோட பயத்துல. Commentary. You may say that this was neither false praise or nor a joke. நீங்க சொல்லலாம், you may say that this was neither false praise nor a joke. இது நான் ஜோக் அடிக்கல. நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஃபால்ஸா தப்பா நான் வந்துட்டு உன்னை பிரைஸ் பண்ணல, நிஜம்தான் அப்படின்னு நீங்க வேணா வாதத்துக்கு சொல்லலாம். இப்போ நான் ஜோக் அடிக்கலப்பா, நிஜமாவே நீ தான் வந்துட்டு விஷ்ணுவோட கருணைக்கு பாத்திரமானவன் நீங்க சொல்லலாம். பட் டு யூ நாட் நோ? ஆனா உங்களுக்கு தெரியாது. யூ மஸ்ட் நோ. நீங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கீங்க இந்த வேடிக்கை எல்லாம். ஏன்னா நாட் a few times, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, மெனி டைம்ஸ் we have been driven from ஸ்வர்கா. நம்மள எல்லாரையும் ஸ்வர்க்கத்துல இருந்து விரட்டி விட்டுருக்காங்கல்ல நிறைய வாட்டிக்கு அசுரர்கள் வந்து. கூடவே நீங்க இருந்தீங்க இல்லையா? நம்மலாம் எப்பயுமே லிவ் இன் ஃபியர். இங்க வந்துட்டு வி அப்படிங்கிறார். நாமெல்லாம் வந்துட்டு ஃபியர்ல வாழ்றோம். இந்த அசுரர்கள் எப்ப வருவாங்க? என்ன தொந்தரவு குடுப்பாங்க? எந்த டிஸ்டர்பன்ஸ் குடுப்பாங்க? அப்படிங்கிறதுல. ஸோ டிஸ்கைஸ்ட் ஆஸ் ஆஸ்டியர் பர்சன்ஸ் ஆன் எர்த். ஸோ நாம வந்துட்டு ஒரு போலி ஒரு முக்காடு போட்டுட்டு இருக்கோம் பூமியில. நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய ஆஸ்டியர் பர்சன்ஸா நம்மள அ காமிக்கிறோம். ஆனா நம்ம இங்க பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அசுரர்களோட பயத்துல. எந்த நேரம் வருவாங்களோ? எந்த அ அ அ எந்த சீட்ல இருந்து யார் காலி ஆவோமோ? அப்படிங்கிற பயத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க. By this description, he negates the idea that living on Swarga is better than living on earth, since constantly there arises new disturbances. So பூமியில தான் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கு. ஸ்வர்க்கத்துல டிஸ்டர்பன்சஸ் இல்ல. ஸ்வர்க்கத்துல சந்தோஷமா வாழலாம். அப்படிங்கிற ஐடியாவையே அவரு தள்ளி விட்டுட்டார். இப்போ இந்த ஒரு வாதத்தினால இந்திரா வந்து தள்ளிட்டார். இப்போ நீங்க சொல்லுங்க. நாம இவ்ளோ பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த நேரம் அசுரர்கள் வருவாங்களோ, நம்மள விரட்டி அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நியூ டிஸ்டர்பன்சஸ் என்னென்ன எந்தெந்த டைம்ல வருமோ, அது தெரியாம நம்ம பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ பூமியில வர மாரி டிஸ்டர்பன்சஸ் சொர்க்கத்திலயும் இருக்குங்கிறது வந்துட்டு அவர் வந்துட்டு இதனால இந்திரன் வந்து சொல்றார்.
The people of Swarga were praised as being free in action and in traveling. This is also negated by this verse. So, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? As being free in action and in traveling. This is also negated by this verse. The people of Swarga were praised as being free in action and in traveling. ஸோ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, ஸ்வர்க்கத்துல இருக்கிற ஜனங்கள் வந்துட்டு டிராவலிங் பண்றதுல ஃப்ரீயா இருக்காங்க. எங்க வேணா அவங்க டிராவல் பண்ணலாம். எங்க வேணா அவங்க போலாம், வரலாம். அதே சமயத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அ அ என்ன ஆக்ஷன் வேணா ஃப்ரீயா பண்ணலாம். இப்ப அதுதானே சொன்னாரு அந்த ராஜா. இவங்க வந்துட்டு கர்ஸ் பண்ணலாம், இவங்க வந்துட்டு பெனடிக்ஷன்ஸ் குடுக்கலாம். அ இவங்க வந்துட்டு யார் யார் என்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் குடுக்குற சக்தி இவங்க கிட்ட இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா? இப்போ அந்த அ சவுத் இந்தியன் கிங். ஸோ இப்போ வந்து அது எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டார். அது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டார். இப்போ இந்திரா. ஸோ இப்போ நாங்களே பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆ இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை வேற யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இங்க வந்துட்டு நாங்க டிபெண்டன்ட்டா இருக்கோமே! நாங்க வந்து விஷ்ணுவ டிபெண்டன்ட்டா இருக்கோம். அவரோட கருணையினால தான் ஏதோ எங்களது வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஆனா அசுரர்கள் எந்த நேரத்துல, எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரிக்கு ஒரு பிரச்சனை குடுப்பாங்களோ, அது தெரியாம நாங்க ஆ எந்த நேரத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் வருமோங்கிற பயத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்க நிலைமை இருக்கு. அதனால நாங்க ஃப்ரீயா எல்லா இடத்துலயும் டிராவல் பண்றோம். நாங்க எல்லா ஆக்ஷன்ஸும் ஃப்ரீயா இண்டிபெண்டன்ட்டா பண்றோம். அப்படிங்கிறதெல்லாம் தவறு. ஸோ நீங்க சொல்லலாம் நான் வந்துட்டு ஆ ஜோக் பண்ணல. நான் நாரதர் சொல்லலாம். நான் ஜோக் பண்ணலப்பா. நான் நிஜமா தான் உன்ன வந்துட்டு பிரைஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க அவர் லாஜிக்கா அடிக்கிறாரு. அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த மாரி இருக்கணுமே நீங்க சொல்ற மாரி. அப்படி இல்லையே! நிலைமை அப்படி இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா அவரு அ டிஃபெண்ட் பண்றாரு. நாரதர் சொல்றத. ஸோ அதனால நீங்க சொல்றது தவறு அப்படின்ட்டாரு. ஸோ 15த் பேஜ் சரியா வரல. பட் ஸ்டில் இஃப் வி வாண்ட் வி கேன் கன்டின்யூ இஃப் வி ஹேவ் டைம். ஆச்சரம் பலி இந்திரத்வம் ஆசுரான் ஏவ சர்வதः சூர்யேந்தே தேவாதி சூர்யேந்தேவாதி ஆதிகாரேஷு ஞாயுக்த கிரதோ பாகபூத் ஆச்சரம் இந்திரத்வம் ஆசுரான் ஏவ சர்வதः சூர்யேந்தேவே தேவாதி ஆதிகாரேஷு ஞாயுக்த கிரதோ பாகபூத். பலி once even took over as Indra. ஒரு தடவ இந்திரனை வந்துட்டு பலி சக்கரவர்த்தி ஃபைட் பண்ணி தோக்கடிச்சு இந்திரனோட சிம்மாசனத்துல போயிட்டு பலி உட்கார்ந்துட்டாரு. இந்திரனை கீழே தள்ளி விட்டார். He appointed demons to all the posts of Surya, Chandra and other devatas and took for himself my shares of sacrifice. So என்ன சொல்றாரு இந்திரன்? எனக்கு இவங்க தேவதாஸ் ஜெனரலி அமிர்தத்தை சாப்பிட்டு அவங்க வந்துட்டு சாகா வரம் பெற்று நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜா சொன்னாரு கீழ பூமியில. அதே சமயத்துல இவங்கெல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் முதுமை கிடையாது, இவங்களுக்கு வந்துட்டு பிணி கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாதுன்னு இவ்வளவு நேரம் படிச்சோம். இப்போ அவர் அதை டிஃபெண்ட் பண்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என்ன வந்துட்டு பலி சக்கரவர்த்தி வந்துட்டு ஃபைட் பண்ணி என்ன கீழ தள்ளி விட்டு நான் என்னோட அரியாசனத்த என்னோட சீட்ட புடிச்சுக்கிட்டு பலி வந்துட்டு எங்களெல்லாம் ஓட ஓட தொரத்திட்டான். அதுக்கப்புறம் இந்த டிமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? சூரியனோட போஸ்ட்ட டீமனுக்கு குடுத்துட்டான். அந்த பலி சக்கரவர்த்தி. சந்திரனோட போஸ்ட்டையும் அதே மாரி தான். ஆ எல்லா தேவதாஸோட போஸ்ட்லயும் அவங்க அவங்க சீட்ல இருந்து அவங்கள எல்லாம் தூக்கி போட்டுட்டு, டீமன்ஸ உட்கார வச்சுட்டாரு அந்த போஸ்ட்டுக்கெல்லாம். யாரு? பலி சக்கரவர்த்தி. ஸோ, அப்போ எனக்குன்னு குடுத்தாங்க இல்லையா? கீழ எங்களுக்கு அந்த யஜ்ஞத்துல அ அந்த குடுக்குறாங்க இல்லையா? யஜ்ஞத்துல வந்துட்டு ஆஃபரிங்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? அதுதானே எங்களுக்கு வரும். அந்த அந்த ஆஃபரிங்ஸ் தானே நாங்க சாப்பிடுற சாப்பாடு. அந்த ஷேர்ஸ் எல்லாம் பலி வாங்கிட்டான்.
பலிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா பலி என்ன போஸ்ட்டே காலி பண்ணி என்ன தொரத்திட்டு அந்த போஸ்ட்ல அவரு உட்காந்துட்டாரு. ஆஃபரிங்ஸ் எல்லாம் யஜ்ஞத்துல குடுக்குற ஆஃபரிங்ஸ் எல்லாம் பலிக்கு போயிட்டு இருக்கு. டீமன்ஸ்க்கு போயிட்டு இருந்தது. சோ அப்போ நாரதா இது கமெண்ட்ரில மகாராஜ் எப்படி சொல்றாருன்னா, நாரதா said that Surya and Chandra and other devatas take the orders of Indra. சோ நாரதர் சொல்றாரு சூரியன் இப்ப கொஞ்சம் முன்னால சொன்னார் இல்லையா? சூரியன், சூரிய தேவர், சந்திர தேவர், மிச்ச தேவதாஸ் எல்லாரும் கை கட்டி இந்திரன் முன்னால நிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு உன்னோட ஆர்டர்ஸ்க்கோசரம் கை கட்டி உன் முன்னால ஒபீடியன்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. உன்னோட ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கிரகங்கள வந்துட்டு பரிபாலனம் செய்றாங்க. அவங்களோட பிளானெட்ஸ பரிபாலனம் செய்றாங்க. அப்படின்னு நாரதர் கொஞ்சம் முன்னால 2, 3 பதங்கள் முன்னால சொன்னார் இல்லையா? அதுக்கு இப்ப ஆன்சர் குடுக்குறாரு. நம்ம இந்திரன். இன் திஸ் வெர்ஸ் இந்திரா ரெஃப்யூட்ஸ் தட் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ட இப்போ ரெஃப்யூட் பண்றார் இந்திரா. தப்புன்ட்டு. வித் ஆப்ஸ்டிகல்ஸ் டு மை அண்ட் த தேவதாஸ் கண்ட்ரோல், வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் பீயிங் ரூலர்ஸ் ஆஃப் பிளானெட்ஸ்? நான் தேவதாஸோட கண்ட்ரோலு, என்னோட கண்ட்ரோல்ல எந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இல்லாம நாங்க குளோரியஸா எங்களோட பிளானெட்ஸ ரூல் பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது தப்பு. ஏன்னா, வாட் இஸ் மை குளோரி இன் கிவிங் தெம் ஆர்டர்ஸ் டு ஃபாலோ? நாங்கல்லாம் எங்களோட பிளானெட்ஸ் அதாவது பிரம்மலோகம், அ இது ஸ்வர்கலோகம், இப்போ வந்துட்டு இந்த தேவதர்களோட வேற லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப பிரம்மா லோகத்த பிரம்மா பரிமாணம் பண்றாரு. இந்திர லோகத்த இந்திரா பரிமாணம் பண்றாரு. அதான் சொர்க்கலோகம். சோ அதே மாரிக்கு சந்திர லோகத்த அ ச அ சந்திர சந்திரன் பரிபாலனம் பண்றாரு. சூரிய லோகத்த சூரியன் பரிபாலனம் பண்றாரு. அப்படின்னா, நாங்கலாம் வந்துட்டு நாங்க ரூலர்ஸா இந்த பிளானட்ஸ்க்கெல்லாம் இருக்கிறோம். எங்க கண்ட்ரோல்ல எங்களோட இந்த பிளானட்ஸே எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. தேவதாஸ் கண்ட்ரோல்ல. ஒரு ஆப்ஸ்டக்கிள் இல்லாம நாங்கலாம் எங்க பிளானட்ஸ்ல நாங்க இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. சோ, அ என்னால என்னோட போஸ்ட்டையே புடிச்சு வச்சுக்க முடியல. போஸ்ட்ல இருந்து என்ன கீழ தள்ளிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி மிச்சவங்கள போஸ்ட்ட வந்துட்டு நான் தக்க வைக்க முடியும்? என்ன தள்ளினது இல்லாம பலி வந்துட்டு சந்திர சந்திரனையும் போஸ்ட்ட விட்டு தூக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் சூரியனையும் அவரோட சூரிய லோகத்த விட்டு தூக்கிட்டாப்ல. சோ இந்த மாதிரி ஆ ஒரு டீமன் வந்துட்டு எங்கள வந்துட்டு இந்த மாரி அட்டூழியம் பண்ணிட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல, அ என்னையே என்னோட பதவியே என்னால காப்பாத்திக்க முடியல. நான் எப்படி வந்துட்டு சூரிய சந்திரன் இவங்களோட பதவிய காப்பாத்துறது? அப்படின்னு கேட்கிறார். லாஜிக் போடுறார். பலி என்ஜாய் த சாக்ரிஃபைசஸ் அண்ட் வி வேர் லெஃப்ட் சஃபரிங் ஃப்ரம் ஹங்கர் ஆஸ் இஃப் டெட். கீழ பூமியில யஜ்ஞமெல்லாம் நடக்கிறப்போ ஆஃபரிங்ஸ் குடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு வரும் இல்லையா? அந்த யஜ்ஞங்களோட அ ஆஃபரிங்ஸ் எல்லாம் இவருக்கு வராம, பலி வந்துட்டு அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாராம். சோ, அதனால இவங்களுக்கு வந்துட்டு அவ்ளோ பசி ஆயிடுச்சாம். சஃபரிங் ஃப்ரம் ஹங்கர். சோ வி வர் லெஃப்ட் சஃபரிங் ஃப்ரம் ஹங்கர். எங்களுக்கு வந்துட்டு பசி கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க வந்துட்டு யஜ்யத்தோட அ அ ஆஃபரிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காம நாங்க மிதமிஞ்சின பசியில போயிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு அதுதான் சாப்பாடு. ஆனா அது கிடைக்கல எங்களுக்கு. அப்படியே நாங்க செத்தா மாரி ஆயிட்டோம். செத்த பிணம் மாதிரி நாங்க ஆயிட்டோம். ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றார். This refutes the statement that the devatas enjoy nectar and are free from hunger and thirst. So கொஞ்சம் முன்னால நம்ம வந்துட்டு நம்ம ராஜாவும் கீழ இருந்து சொல்லி அனுப்பிச்சாரு. நாரதரும் சொன்னாரு. அ எ அ நீங்கலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பசி கிடையாது, தாகம் கிடையாது. நீங்க வந்துட்டு அமிர்தத்த குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க தேவதாஸு. அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்ட இங்க ரெஃப்யூட் பண்ணிட்டாரு. அ நம்ம இந்திரா. ஸோ, இந்த அளவுக்கு அ இந்திரா வந்துட்டு எவ்ளோ அழகா அ ஒண்ணொண்ணுக்கு காரணம் சொல்லி ரெஃப்யூட் பண்றார். ஸோ, இப்ப நாரதர் ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியாது. ஸோ, இல்ல இல்லப்பா நான் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரயாக் பிராமணா வந்துட்டு எவ்ளோ அழகா, நீங்க என்ன வந்துட்டு செல்வந்தர்ன்னு சொன்னீங்க. என்ன விட செல்வந்தரா, வள்ளலா அங்க இருக்கிறாரு. சவுத் இந்தியன் ராஜா அவர போய் பாருங்கன்னு சொன்னாரு. அங்க போய் பார்த்தா அது நிஜமாவே இருந்தது. அதே போல அந்த ராஜா வந்துட்டு ஹியூமன்ஸையும் தேவதாஸையும் கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்து என்ன போயிட்டு நீங்க பெஸ்ட்ன்னு சொல்றீங்களே தேவதாஸ்லாம் எவ்வளோ கிரேட் இந்திரா எவ்வளோ கிரேட்ன்னு. ஸோ இங்க வந்து பாக்குறப்ப இந்திரா ரெஃப்யூட்
ரெஃப்யூட் பண்றாரு. ப்ராப்பரா கால்குலேட்டிவா, லாஜிக்கா ஒரு காரணமும் சொல்லி, "நீங்க இப்படி சொல்லலாமா? இது தவறு கிடையாதா? ஏன்னா இது நிஜமே கிடையாதே!" அப்படின்னு அவ்ளோ அழகா ரெஃப்யூட் பண்றாரு. ஸோ இப்ப நம்மள அ அ இப்போ அவர் பேச்சுக்கு வந்துட்டு பதில் சொல்லவே முடியாது. பதில் பேசவே முடியாது நாரதர். ஏன்னா, அப் நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். இதெல்லாம் நடந்ததே. அப்பல்லாம் நாங்க இந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் இல்லாம நாங்க நாங்க பசி பசி பசிய பார்த்தோம். நாங்க வந்துட்டு சாகர நிலைமைக்கு போனோம். ஆ ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன எங்களோட கண்ட்ரோல்ல யாரு எங்களோட அரியாசனம் எங்களோட கண்ட்ரோல் இல்ல. நாங்க என்ன பண்ணோம்னா, வேற வேற தேவதைகளையும் எங்களால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா, எல்லாரோட பதவியுமே போயிடுச்சு. அசுரர்கள்னால. அசுரர்கள் வந்துட்டு எங்களோட பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. ஸோ, அதனால நாங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இல்ல. நாங்க டிபெண்டன்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. பிளஸ் நாங்க ஃபியர்ல இருக்க வேண்டியிருக்கு. ஸோ, நாங்க ஃப்ரீயா டிராவல் பண்றோம். என்ன ஆக்ஷன் வேணா நாங்க ஃப்ரீயா பண்ணலாம். அப்படியெல்லாம் அ அ இன்னொரு வார்த்தை சொன்னாரு நாரதர். ஸோ அதுவும் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு அ எல்லாமே அந்த நேரத்துல தடப்பட்டு போச்சு. ஸோ அதனால நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு நிஜமா ஒவ்வொரு சமயத்திலயும் விஷ்ணு தான் எங்கள காப்பாத்திட்டு இருக்காரு. அத வந்துட்டு இப்ப வந்துட்டார். பாயிண்ட்க்கு வந்துட்டார். விஷ்ணு வந்துட்டு எங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்கள வந்துட்டு ஒவ்வொரு வாட்டிக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்கள காப்பாத்துறாரு. இல்லாட்டினா நாங்க அதோ கதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 15 ஸ்லோகாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். திவ்யா இன் ஸ்வர்கா. ஸோ இப்போ ஐ வில் I can we can finish here and then we will go for question and answers. Just a minute. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे।